அல் இல்ம்பாளர் பாடசாலையின் வருடாந்த இல்ல விளையாட்டு விழா நிகழ்வின் இறுதி கட்டத்திற்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். இப்பொழுது மைதானத்திலே மழலை செல்வங்களது உடற்பயிற்சி கண்காட்சி நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. ப்ளூபெரி மற்றும் கிரீன் அப்பல் இல்லத்தினைச் சேர்ந்த மழலை செல்வங்கள், வீரர்களும் வீராங்கனைகளும் இந்த ட்ரில் டிஸ்பிளே நிகழ்வில் கலந்து கொள்ள காத்திருக்கின்றார்கள். விரைவாக பொறுப்பாளர்கள், 2 இல்லங்களது பொறுப்பாளர்கள் விரைவாக அவர்களை மைதானத்திற்குள் அனுப்பி நிகழ்வினை வழிநடத்த ஏற்பாடு செய்யுமாறு அன்போடு மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டிலே அல் இல்ம்பாளர் பாடசாலை வழிநடத்தி செல்லும் வருடாந்த இல்ல விளையாட்டு விழா நிகழ்வின் அடுத்து கண்கவரும் நிகழ்வாக இடம்பெற காத்திருப்பது மழலை செல்வங்களது உடற்பயிற்சி கண்காட்சி நிகழ்ச்சி. இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்ற மழலை செல்வங்களை இந்த நிகழ்வுக்காக அன்பான உற்சாகமான கரகோஷத்தோடு மைதானத்திற்குள் நாங்கள் இப்பொழுது வரவேற்றுக் கொள்வோம்.
நிகழ்வாக இடம்பெற காத்திருப்பதே மலரை செல்வங்களது உடற்பயிற்சி கண்காட்சி நிகழ்ச்சி. இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்ற மலரை செல்வங்களை இந்த நிகழ்வுக்காக அன்பான உற்சாகமான கரகசத்தோடு மைதானத்துக்குள் நாங்கள் இப்பொழுது வரவேற்றுக் கொள்வோம்.
2025ஆம் ஆண்டுக்கான அல் இல்ம் பாடர் பாடசாலையின் இல்ல விழா நிகழ்வில் சிறப்பாக இடம்பெற்று நிறைவடைகிறது. மழலை செல்வங்களின் உடற்பயிற்சி கண்காட்சி நிகழ்வு. ஆம் அன்பானவர்களே, நான் உங்களிடம் கேட்பதற்கு முன்பாக நீங்கள் வழங்கி இருக்க வேண்டும் உற்சாகத்தை. கரகோஷமாக உற்சாகமான கரகோஷத்தினை வளர்த்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்குள் நாங்கள் இப்பொழுது செல்ல இருக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இன்றைய தினம் எங்களோடு நீண்ட நேரமாக இணைந்திருந்த மதிப்புக்குரிய எத்துங்கா குடுவ முஸ்லிம் மத்திய கல்லூரியின் அதிபர் கல்வி புலத்திலே பாரிய மாற்றத்தினை ஏற்படுத்தி இன்று எமது ஊர் சிறார்களின் கல்வியில் முக்கிய பங்கெடுத்துக் கொண்டு தன்னை வளப்படுத்தி மாற்றங்களை காண துடிக்கும் அன்பு கிழித்தான அதிபர் காலை வேளையில் இணைந்து கொண்டு இன்றைய தினம் அரசாங்க கட்டளையாக இருந்தாலும் கூட பாடசாலை செல்ல வேண்டும், இந்த நிகழ்வினையும் தட்டிக்கழிக்க முடியாது என்ற ஒரு சூழலில் எங்களோடு இணைந்திருக்கின்ற மதிப்புக்குரிய எதுங்கா குடுவ முஸ்லிம் மத்திய கல்லூரியின் அதிபர் ஜனாப் எம்.ஆர். ரிஃப்கான் அவர்களை வாழ்த்துச் செய்தியை வழங்கிக் கொள்வதற்காக வேடைக்கு முன்பாக அன்போடு அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அல் இல்ம் பாலர் பாடசாலையில் அதிபர் உட்பட ஆசிரியர் குலாம், அதேபோல் மஸ்ஜிதுல் ஹசனியா ஜும்மா பள்ளிவாசலில் தலைவர், அதேபோல் டெசர பொருளாளர், அதேபோல் சகோதரர் ரினாஸ் அவர்கள், அதேபோல் எத்துங்கா குடுவ முஸ்லிம் மத்திய கல்லூரியில் பிரதி அதிபர் ரிஸ்மி ஆசிரியர் உட்பட இங்கே வருகை தந்துள்ள பெற்றோர்கள், இன்றைய தினத்தில் 1 வருட அல்ல 2 வருட காலத்தில் அல் இல்ம் பாலர் பாடசாலையில் கற்கு நெறியை முடித்து விடைபெறுகின்ற மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாத்தை தெரிவிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நேரம் பேசுவதற்கான நேரமும் அல்ல, அதை கேட்பதற்கான பொறுமையும் இங்கே இருப்பவர்கள் யார்கிட்டையும் தற்போது இல்லை. அதனால ஒரு சில விடயங்களை மாத்திரம் சொல்லி எனது வசனங்களை முடித்துக் கொள்கின்றேன். விசேடமாக உங்கள் அனைவருக்கும் தெரியும், பாலர் பாடசாலை கல்வி செயற்பாடில் ஆரம்ப கட்டம். அதில் அல் இல்ம் பாலர் பாடசாலை இந்த துங்கா குடுவ கிராமத்துக்கு மாத்திரமல்ல, தீரும்பல யகம்வெல இந்த 3 கிராமத்துக்கும் சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு பாலர் பாடசாலையாக எனக்கு சொல்ல முடியும். அதாவது இந்த 3 கிராமத்திலும் இருக்கின்ற மக்கள்கள் தன்னுடைய பிள்ளைகளை மிக நம்பிக்கையுடன் இந்த பாலர் பாடசாலைக்கு சேர்க்கின்ற ஒரு அமைப்பை நாங்கள் காணுகின்றோம். உண்மையிலே இந்த ஆசிரியர் குலாம் தன்னுடைய கடமை பங்களிப்பை சரியாக செய்து கொண்டிருக்கின்றன என்ற விடயத்தை நாங்கள் இனங்காணுகின்றோம். ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை இந்த பாலர் பாடசாலையில் இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அத விடயத்தை நிரூபிக்கின்ற ஒரு காட்சியலை நாங்கள், அதாவது நான் 2 வருடம் இந்த அல் இல்ம் பாலர் பாடசாலை நிகழ்வுகளுக்கு கலந்து கொண்டேன். விசேடமாக அதாவது நிகழ்ச்சிகளை செய்யும் போது அது ஒரு பெருமதி தக்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வது, கிரியேட்டிவிட்டியான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது, அதே போல அலங்கரிப்பு, அனைத்து விடயங்களையும் எடுத்து பார்த்தோன்னு சொன்னா உண்மையிலே ஒரு சிறந்த மட்டத்தில் இருக்கின்றன என்ற விடயத்தை எமக்கு சொல்ல முடியும். அது சம்பந்தமாக அந்த பொறுப்பாசிரியர் அத்தி ஆசிரியர் உட்பட அந்த ஆசிரியர் குலத்துக்கு நாங்கள் உண்மையிலே தேங்க்ஸ் பண்ண வேண்டும். விசேடமாக வருகின்ற வருடம் 2026ஆம் வருடம் கல்வி மாற்றங்கள் நிறைய ஏற்படுகின்ற ஒரு வருடம். தற்போது இந்த வருடத்தில், அதாவது இந்த நர்சரி எஜுகேஷனை முடிக்கின்ற மாணவ மாணவிகள் வார வருடம் கிரேட் 1க்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள், அதாவது எங்கட கல்வி மாற்றத்தின் கீழ் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ்ல வருகின்ற வருடம், அதாவது கிரேட் 1 கிரேட் 6 இந்த 2 வகுப்புகளுக்கும் பல மாற்றங்களை அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் விசேடமாக 1ஆம் தரத்திற்கு வருகின்ற மாணவர்களுக்கு எங்களுக்கு தெரியும், தற்போது இருக்கின்ற கல்வி முறை ஃபெயில் என்று சொன்னால் அது 100க்கு 100 ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் 100க்கு
75% அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்ன ஃபெயில் என்று 100க்கு 100 சொல்ல முடியாத காரணம் தற்போதைக்கின்ற கல்வி நிலப்பாடில் கூட சிறந்த பிரஜைகளாக உருவாகின எத்தனையோ பேர் எங்களுக்கு சொல்ல முடியும். இந்த ஊர் எடுத்துன்னு சொன்னாலும் வேறு ஊர்கள் எடுத்துன்னு சொன்னாலும் தற்போது இருக்கின்ற கல்வி முறையின் மூலம் முன்னுக்கு வந்த சமூகத்தை நாங்கள் காணுகின்றோம். அதே போல் குறைபாடுகளும் இருக்கின்றன. அதாவது தற்போதைக்கின்ற இந்த எக்ஸாம் சிஸ்டம் எடுத்து பார்த்தோன்னு சொன்னா ஒரு அளவு ஃபெயில். ஏன்னா கூடுதலா இந்த எக்ஸாம்ல புள்ளட அதாவது ஞாபக சக்தி எந்த அளவு தூரத்துக்கு ஞாபகம் இருக்கின்றதோ அந்த அளவு தூரத்துக்கு அவர்களுக்கு பரீட்சையில் பெறுபேறுகளை எடுத்துக்கொள்ள முடியும். இன்றைய நடந்த நிகழ்வுகளை எடுத்து பார்த்தோன்னு சொன்னாலும் நாங்கள் காண்ற ஒரு விடயம், சில மாணவர்கள் ஓட்ட போட்டிகளில் சிறந்த வெற்றிகளை பெற்றார். சில மாணவர்கள் வேற சிந்தித்து செயற்படுகின்ற நிகழ்ச்சிகளில் வெற்றிகளை பெற்றார். சில மாணவர்கள் அழகான முறையில இடத்துல குர்ஆன் திலாவத் செய்வதோ வரவேற்புரையோ வேற வேற நிகழ்ச்சிகளோ இது மாதிரி அதாவது ஸ்பீச் போற நல்ல திறமையாக இருந்தது. அப்ப எங்கட இருக்கின்ற இப்ப கல்வி சிஸ்டத்துல அந்த அனைத்து திறனையும் இனம் காணக்கூடிய ஒரு அமைப்பு தற்போது இல்லை. அதை நாங்க அனைவரும் ஏற்றுக்கொள்வது விட, ஆனா ஒவ்வொரு மாணவிட்டையும் ஏதாவது ஒரு திறன் இருக்கின்ற விடயத்தை நாங்க ஏற்றுக்கொள்வோம். அதனால உலகத்துல சிறந்த கல்வி இருக்கின்ற நாடுகள் என்ன செய்யறாங்க, இந்த பிள்ளைகள்ட்ட இருக்கின்ற அந்த திறன்களை சரியான முறையில இனம் கண்டு அந்த துறையில அந்த பிள்ளைகளை முன்னுக்கு எடுத்து வழி நடாத்தி செல்ல போகக்கூடிய ஒரு அமைப்பை நாங்க காண்றோம். அதன் அடிப்படையில் தான் ஸ்ரீலங்காலேயும் எஜுகேஷன் இந்த ரிஃபார்ம்ஸ் வருகிறது. அதுல முதல் கட்டமாக இன்றைய தினம் இந்த பாடசாலையில் இருந்து வெளியேறக்கூடிய மாணவர்கள் நாளைய தினம் அதாவது பாடசாலைகளுக்கு வந்து முதல் முறையாக இந்த எஜுகேஷன் மாற்றத்தோட கல்வியை கற்கிறதுக்கு ரெடி ஆகிறார். விசேடமா இதுல பெற்றோர்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்னன்னு சொன்னா, இப்ப இருக்கிற கல்வி முறையில அதிகமான சுமையோ ஒரு புள்ள தாங்கி கொண்டிருக்கிறாங்க. பொருளாதார ரீதியா எடுத்து சொன்னாலும் அந்த புக்ஸ் எடுக்கணும், இந்த புக்ஸ் எடுக்கணும், கிரேட் 1க்கு புள்ள சேர்க்கிறேன்னு சொன்னா அதுக்கு வேறையோ பெரியோரோட செலவு. இப்ப தற்போது இந்த மாற்றத்தின் கீழ் அதாவது அதிகமான அளவு அந்த செலவை குறைச்சிக்கிறோம். அதாவது புக்ஸ் உண்மையிலே இப்ப கிரேட் 1க்கு வர பிள்ளைகளுக்கு புக்ஸ் இல்லை, அவங்களுக்கு மொடியூல் சிஸ்டம் ஒன்று அதாவது ஒர்க்ஸ் புக்ஸ் மாதிரி தான் ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. மொடியூல் சிஸ்டம் ஒன்று போகுது. புள்ள கற்கணும், கற்கிறதுக்கு தேவையான வழிகாட்டல் ஆசிரியர் செய்யணும், புள்ள தேடல முன் வச்சால் அகலிக்கிற குறைபாடுகளை சீர் செஞ்சு வழிநடாத்தி எடுத்துன்னு போகக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இப்போது அமல்படுத்த போறாங்க. அதாவது வீட்டு வேலைகள் ஹோம்ஒர்க் பெற்றோர்கள் அதிகமான அளவு டீச்சர்ஸ் மாற்றம் எதிர்பார்க்கிற விடயம் என்னன்னா, பாடசாலை நீ நிறைய புக்ஸ் நிறைய நீ எழுதிக்கும், வீட்டுக்கு வந்து ஸ்கூல்ல படிச்சு கொடுத்தா இல்லையான்னு சொல்றத பாக்குறபடி எத்தனை தாள் புள்ள எழுதிக்கு. அப்படி பார்த்துதான் பேரண்ட்ஸ் மாதிரி சந்தோஷப்படுறான், அந்த ஸ்கூல்ல நல்லா படிச்சு கொடுத்தி 10 தாள் இன்றைக்கு எழுதிக்கிறான். ஆனா புதிய கல்வி மாற்றத்துல அதிகமான அளவு பிள்ளைக்கு எழுதுறதுக்கு இல்ல, புள்ள அதாவது தேர்ச்சி, அதாவது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தேர்ச்சிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையில தான் இந்த சிஸ்டத்தை தயார் பண்ணிக்கிறான். அதே போல வீட்டுல போயிட்டு நிறைய ஹோம்ஒர்க் இல்ல பிள்ளைக்கு செய்யறது, பிள்ளைக்கு சிந்திக்கிறதுக்கு தூண்டுற சில விடயங்களை தான் கொடுத்து அனுப்புறாங்க. அப்படி இல்லாம புக்கை நிறைச்சி செயற்படுற ஒரு கல்வி திட்டம் இல்லை. இனி அதனால உண்மையிலே சந்தோஷப்படக்கூடிய விடயம், இந்த மாற்றங்கள் சம்பந்தமா பேரண்ட்ஸுக்கு இறுதி வரும் காலங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். எவ்வாறா இருந்துன்னு சொன்னாலும் அதிகமான பெற்றோர்களுக்கு ஆகப்பெரிய செல்வம் தான் இந்த குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வங்களுக்கு கொடுக்குற கல்வி அது இல்முடைய கல்வியா இருக்கலாம், உலக கல்வியா இருக்கலாம். இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விடயத்துல தான் கவனிக்கவே வேண்டும். அப்படி கவனிச்சா தான் ஒரு சிறந்த சமூகம் எங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியும். ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசைப்படுகிறார்கள் தன்னுடைய குழந்தைகள் சிறந்த முறையில் உருவாகி வர வேண்டும் என்று. அது ஒவ்வொரு பெற்றோருடையும் அதாவது தேவைப்பாடு. அதனால இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்கள் சம்பந்தமா நீங்க கவனம் செலுத்துங்க. உங்களோட பிள்ளைய இன்றைக்கு நீங்க அழகா உடுப்பாட்டி இவ்விடத்துல உங்களோட பிள்ளைகளோட பல நிகழ்ச்சிகள் நீங்க பார்த்து சந்தோஷப்பட்ட மாதிரி உங்களோட பிள்ளைகளை அதாவது மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையில் அந்த பிள்ளைகளை வளர்த்து, அது மாற்றமில்லை அவருக்கு தேவையான அந்த உலக கல்வியையும் இல்முடைய கல்வியை சிறந்த முறையில கொடுத்து அந்த பிள்ளைகளை சிறந்த பிரஜைகளாக உருவாக்குறதுக்கு உங்கள் அனைவருடையும் பங்களிப்பை வழங்குன்னு சொல்ற விடயத்தையும் சொல்லிக்கொண்டு இந்த இன்றைய தினம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அல் இல்ம் பாலர் பாடசாலையில் முதலாசிரியர் அத்தியாசிரியர் உட்பட அந்த ஆசிரியர் குலத்துக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும்
நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த பாடசாலையிலிருந்து வெளியேறுகின்ற மாணவர்களின் எதிர்காலம் சிறந்த முறையில் அமைய வேண்டும் என்று அல்லாஹ்வுடன் பிரார்த்தனை செய்து கொண்டு எனது வசனங்களை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்த்துச் செய்திகளையும் வழிகாட்டல்களையும் வழங்கிச் சென்ற எதோங்காகுட்டுவ முஸ்லிம் மத்திய கல்லூரியின் அதிபர் MRM ரஃப்கான் அதிபர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வழங்கிக் கொண்டு